ஆப்கி அதாலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறவர். கிரிராஜ் சார், உங்களை நல்லா தெரிஞ்சவங்க, சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவங்க, நீங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்களே. நீங்க உங்க கிராமத்தோட பேரு படையா. பீகார் முழுக்க கேங் வாருக்காக அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். என்ன சொல்றீங்க? அந்த டைம்ல நீங்களும் பெரிய ரவுடியா இருந்தீங்களாமே. இங்க பாருங்க சார், ரஜித் சார், நீங்க எங்கெங்கயோ போறீங்க. எங்க இருந்து கொண்டு வரீங்கன்னு தெரியல. என்னோட ஊர்ல கேங் வார் எதுவும் கிடையாது. ஆனா நான் கொஞ்சம் ரவுடியா தான் இருந்தேன். அந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். உங்க பேரை கேட்டாலே அந்த ஏரியாவே அதிருமா? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமானவன். அதுக்கப்புறம் நான் என்னோட சிம்பிளிசிட்டிக்காக தான் ஃபேமஸ் ஆனவன். இதை நீங்க எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தான் தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னே தெரியல. நான் எப்பவுமே ரவுடித்தனம்லாம் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே இல்லை. ஒரு சின்ன கத்தி கூட என்கிட்ட வச்சுக்கிட்டதில்ல. அருவாள் வச்சிருந்தீங்களா? ரஜித் சார், நீங்க அருவா பத்தி பேசினதுனால நான் ஒரு சனாத்தனி. அதோட இன்னைக்கு நாட்டில் உருவாகின ஒரு நிலைமைய, இந்த நிலைமைய நான் எல்லார்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நம்மளோட தெய்வங்கள், அம்மன்கள், இவங்களோட கையில அஸ்திரமும் இருக்கு, சஸ்திரமும் இருக்கு. எங்களுக்கு ரெண்டுமே இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சனாத்தனி வீட்லயும் சஸ்திரம், அஸ்திரம் ரெண்டுமே இருக்கணும். நல்ல விஷயம். இன்னொரு விஷயமும் உண்மைதானா, நீங்க பெங்கால்ல தாராபீட்ல ராத்திரியில இருட்டுல சுடுகாட்டுக்கு போய் மந்திர தந்திரங்கள்லாம் செய்வீங்களாமே? தாராபீட்டுக்கு போனதெல்லாம் உண்மைதான். அதோட சனாதனத்துல நாம சுடுகாட்டையும் பூஜை பண்ணி தான் ஆகணும். அதோட சனாதனத்துல அம்மனுக்கும் நவராத்திரியில பூஜை பண்ணி ஆகணும். இது எல்லாமே சனாதனத்துல இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாத்தையும் எங்க இருந்து தேடி கண்டுபிடிக்கிறீங்கன்னு தான் தெரியல. இதுக்கு நாள் வச்சிருப்பீங்களோ? ஏன்னா அந்த நேரத்துல பீகாரோட அரசியல் அப்படிதான் இருந்துச்சு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த டைம்ல லாலுஜி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது நீங்க அந்த பழைய நாட்கள் இப்போ பீகார்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பீகாரோட நிலைமை, அந்த நிலைமைய எந்த அளவுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா, லாலுஜி எந்த அளவுக்கு மாத்திட்டாருன்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் பசங்க மேல போனவன் திரும்ப வருவானா இல்லையான்ற ஒரு பயத்துல இருந்தாங்க. ஒரு புது கல்யாண பொண்ணு வண்டியில போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கிட்னாப் பண்ணி அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிப்பாங்க. ஷோரூம்ல இருந்து வண்டிகளை திருடிட்டு போயிடுவாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. இன்னைக்கு அதனாலேயும் தான் சொல்றேன், இந்த பீகார்ல கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிக்கிறேன், திரும்பவும் எப்பவுமே லாலுஜியோட ஆட்சி வந்துடவே கூடாது. அந்த காலத்துல நடந்த இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். பிராமணர்கள் ஒன்று பிஸ்னஸ் மேனா இருந்தாங்க, இல்லனா லேண்ட்லார்ட்ஸா இருந்தாங்க. அவங்க பசங்க சர்நேம மாத்திப்பாங்களாமே? அவங்க எல்லாரும் பீகார்ல இருந்து கிளம்பி நாட்டோட எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. அவங்களோட அடையாளத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னைக்கும் நடந்த பழைய விஷயங்களை பசங்க புதுசா கேட்கும்போது அது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் பயம் உருவாகுது. அந்த டைம்ல நீங்க அங்க இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் அந்த நேரத்துல அப்ப பாத்தீங்கன்னா யூத் விங் ஸ்டேட்டோட அதிகாரியா இருந்தேன். நாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம், அது எல்லாத்தையும் வெளியும் சொல்ல முடியாது. நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அப்புறம் நரேந்திர மோடி, நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த நிலைமையில இவரால மட்டும்தான் நிறுத்த முடியும், வேற யாராலையும் நிறுத்தவே முடியாது. சார், நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சவங்க அவரை பிரைம் மினிஸ்டருக்கு நாமினேட் பண்ணலான்னு சொன்னவங்க, அதுல நீங்களும் ஒருத்தர். முதல்ல நீங்க தான் சொன்னீங்க, 2010 குஜராத்துக்கு போய் இதை சொல்லிட்டீங்க. இந்த விஷயம் உண்மைதான். அந்த டைம்ல நாட்டுக்குள்ள நிலைமை மோசமாயிட்டே இருந்தது. ஓவைசி மாதிரி ஆளுங்க புது புதுசா வந்துட்டு இருந்தாங்க. நாட்டுல ஒரே ஒரு மின்னுகிட்டு இருந்த வெளிச்சம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்தோட பேரு அவரால் மட்டும்தான்
சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும். அப்புறம் நாட்டோட வளர்ச்சியும் அவரால் தான் முடியும். அது நரேந்திர மோடியால மட்டும்தான் பண்ண முடியும். அதை நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு மந்திரியா இருந்தோம் நான் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இந்த மனுஷன் நாட்டோட பிரதமர் ஆனாருன்னா இந்தியாவோட நிலைமை ரொம்பவே முன்னேறும், இந்தியாவும் வளரும்னு தோணுச்சு. மோடிஜிக்குள்ள இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு, அவர் கண்டிப்பா ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எதுவும் கண்டுபிடிக்கலாம் இல்ல. அவரு சொல்லப்போனா பீகார்ல அந்த டைம்ல நான் மந்திரியா இருந்தேன். நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ அவர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமானது. நேஷனல் லெவல்ல பார்ட்டியில இருந்த எல்லாரும் அங்க உட்கார்ந்திருந்தாங்க. யாருமே எதுவுமே பேசல. நான் அன்னிக்கே சொன்னேன், இவர்தான் நம்ம நாட்டோட தலைவர், நம்ம நாட்டோட எதிர்காலம்னு சொன்னேன். அன்னையிலிருந்து என் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட அந்த நம்பிக்கை உண்மையாயிடுச்சு. இன்னைக்கு நாட்டுக்கு நரேந்திர மோடிஜி, சுவாமி விவேகானந்தருக்கு அப்புறம் உலகத்திலேயே இந்தியாவை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இந்திய நாட்டு மக்கள் இதை எப்பவும் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டாங்க. உலக மக்களும் இதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா கிரிராஜ் சார், நீங்க முழு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அந்த டயத்துல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க. யார் யார் நரேந்திர மோடியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களோ, அவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்களோ, அவங்களாம் பாகிஸ்தான் போயிடுங்க. இதை நான் சொன்னேன்தா, ஒத்துக்கிறேன். அதாவது நரேந்திர மோடி யார் அவர் கூட நிக்கிறாங்களோ அவங்க இந்த நாட்டுக்காக நிக்கிற மாதிரி. அவர் இந்த நாட்டோட பக்தர், வளர்ச்சிய கொண்டு வருவாரு. நாட்டுக்கு வளர்ச்சியும் தேவை, நாட்டோட சனாதன தர்மத்தையும் காப்பாத்துறவரு தேவை. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த பாகிஸ்தான் விஷயத்த சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் தேச துரோகி மாதிரி பேசுறாரு, இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும்னு சொன்னாங்க. ரச்சித் சார், நான் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. முன்னாடி ஜார்க்கண்ட்ல என் மேல நிறைய கேசஸ் எல்லாம் இருந்தது. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. மக்கள் முன்னாடி ஜஸ்ட் அப்பீல் பண்ண, அவ்வளவுதான். சொல்றவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டுகளால நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நீங்க ஒரு ரூம்குள்ள போய் அடைச்சுக்கிட்டீங்களா? அந்த ரூம்ல நீங்களும் ஒரு 3 ஆமைகளும் தான் இருந்துதான். ஆமைகள் இருந்ததோ இல்லையோ, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அன்னைக்கு என் மேல தேச துரோகி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து ஜார்க்கண்ட்ல இருந்து பீகார் வரைக்கும் வழக்க தொடர்ந்தாங்க. என்னையே நான் காப்பாத்திக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று எனக்கு ஹைகோர்ட்ல இருந்து பெயில் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் என்னோட ரிசல்ட்டுக்காக நபாதா போனேன். நான் ரொம்ப தப்பு பண்ணேன். இன்னிக்கும் சொல்றேன், இன்னிக்கும் சொல்லுவேன், ரொம்ப உறுதியா சொல்லுவேன். நரேந்திர மோடி ரொம்ப உயர்வான இடத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. சார், நீங்க பீகார்ல இருந்து வந்திருக்கீங்க. அடுத்த வரப்போற தேர்தல் பீகார்ல நடக்கும். அங்க எந்த விஷயத்தை வச்சு தேர்தல் நடத்த போறீங்க? இப்ப கொஞ்சம் அதை சொல்ல முடியுமா? வளர்ச்சி, 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 வளர்ச்சி. அப்போ 90க்கு முன்னாடி இருந்த பீகார், அதை நாம ஒரு முறை பார்க்கணும். இப்ப இருக்கிற பீகாரை ஒரு முறை பாருங்க. பீகார்ல இன்னைக்கு பெரிய பெரிய ரோட்ஸ் போட்டிருக்காங்க. நரேந்திர மோடிஜி கங்கா நதி போல பல நதிகள் மேல பிரிட்ஜஸ் போட்டிருக்காரு, போர்லேண்ட் கொடுத்திருக்காரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் அது மத்திய பூரால இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் சப்ரா, மதுரா வரைக்கும் மில்லுங்களை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாங்க வளர்ச்சிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்க வேற எந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். லாலுஜி, ராகுல்ஜி ஜாதி ஜாதின்னு சொல்லி சுத்தட்டும், நாங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு. ஆனா தேஜஸ்வி யாதவ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவரு பீகார்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு கிரைம் இருக்கோ இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லைன்னு சொல்றாரு. டெய்லி மர்டர் நடக்குதான், முழு லிஸ்டையும் கொடுத்தாரு. ஏன்னா அது அவரோட அப்பா தான் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட். கண்டிப்பா இதுக்கான லிஸ்ட் இருந்துதானே ஆகும். பீகார்ல லா அண்ட் ஆர்டர் நிலைமை இப்போ ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்றாங்க, உண்மைதானா? அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் ரொம்ப பலமா இருந்தா, ஏதாவது இன்சிடென்ட் நடந்தா அதுக்கான இமீடியட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அது இன்னிக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம நிதிஷ்ஜி, லாலுஜி 22 சீட்ல இருந்தாரு. அவருக்கு நிதிஷ்ஜியோட போட்டோவை லாக்கெட்டா மாத்தி அவங்களோட குடும்பத்தினர்கள் கழுத்துல மாட்டிக்கணும். அவரு ஒரு ரீபர்த்தை கொடுத்திருக்காரு. அந்த காரணத்துக்காகவே எப்பெல்லாம் அவர் இருக்காரோ
நிரபராதிகளை காப்பாத்துறதுக்கான வேலைகளை பார்த்திருக்காரு. ஆனா இன்னைக்கு யார் யாரெல்லாம் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் குற்றவாளிகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஆனா ஒரு காலத்துல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நிதிஷ்குமார் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு லாலுஜியை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாராமே. இப்ப அவர் தன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். அந்த வீட்டோட சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. இல்ல இப்ப எல்லாமே சரியா தான் இருக்கு அப்படின்னு நிதிஷ்ஜியே சொல்லியிருக்காரு. இப்படியே ஒழுங்கா இருப்பாரா? பெல்ட் அடிக்க மாட்டாரு? இல்ல அவரு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் அதை ஒத்துக்கிட்டதுனால தான் அரசியல் எல்லாரும் அவர் மேல நம்பிக்கையா இருக்காங்க.